அவ்வளவுதான் மக்களை. இந்த வாரம் 2 பேருக்கு பாயாசங்கிறத வந்து பாத்தீங்கன்னா உறுதி பண்ணிட்டாங்க. சோ அந்த 2 பேர் நம்ம ஒரு ஆளை எதிர்பார்த்தோம். அந்த 2 பேர்ல ஒருத்தர் எஸ்கேப் ஆயிட்டாப்ல. சோ மிச்ச 2 பேர் வந்து கன்ஃபார்மா ஒரு டீலிங் வந்து போயிட்டு இருக்கு. 2ஆ 3ஆங்கிற டீலிங். சோ அது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும், அபிஷியல் ஓட்டிங்ல யார் யார் எந்தெந்த ரேங்கிங்ல இருக்காங்கிறதும், அன்அபிஷியல் ஓட்டிங்ல எந்த லெவல்ல ஓட்டிங் போயிட்டு இருக்கு, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னங்கிறத இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி சேனல் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் லைவ் அப்டேட் போற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஒரு லைக் கொடுத்துருக்கேன். நீங்க கொடுக்குற ஒரு லைக் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. கூட இந்த வீடியோட எண்ட்ல இந்த ஃபினாலே பத்தின ஒரு அப்டேட் இருக்கு. சோ அதையும் வந்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரியா? சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அன்அபிஷியல் ஓட்டிங் பாத்துருவோம். சோ அடுத்து அபிஷியல் ஓட்டிங் பார்க்கலாம். அன்அபிஷியல் ஓட்டிங்ல வழக்கம் போல முத்துக்குமர் வந்து பாத்தீங்கன்னா 1,37,000 ஓட்டுகள் இருக்காப்ல முதல் இடத்துல. இரண்டாவது இடத்துல ராணுவ வந்து 86,100 சொச்ச ஓட்டுகள், 86,100 ஓட்டுகள் வந்து இருக்காப்ல. மூன்றாவது இடத்துல சௌந்தர்யா 71,480 ஓட்டுகள். நான்காவது இடத்துல ஜாக்லின் இருக்காங்க 44,277 ஓட்டுகள். ஐந்தாவது இடத்துல அருண் 43,104 ஓட்டுகள். ஆறாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தீபக் இருக்காப்ல 34,833 ஓட்டுகள். ஏழாவது இடத்துல பவித்ரா ஜனனி இருக்காங்க 34,100 ஓட்டுகள் இருக்காங்க. எட்டாவது இடத்துல மஞ்சரி இருக்காங்க 32,073 ஓட்டுகள். ஒன்பதாவது இடத்துல ரயான் இருக்காப்ல 31,141 ஓட்டுகள். சோ ரயான் தான் வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து வின் பண்ணிருக்காரு இன்னைக்கான எபிசோட்ல. சோ ரயான் வந்து பாத்தீங்கன்னா வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை நீங்க அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேற யாருக்கா கொடுத்துட்டு போங்கன்னு சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ என்ன நடக்குதுங்க பார்க்கலாம். பட் டபுள் எவிக்ஷனா இருந்தா ரயான் கன்ஃபார்மா எஸ்கேப். சரிங்களா? சோ அதே மாதிரி அடுத்து 10வது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அன்சிதா இருக்காங்க 30,690 ஓட்டுகள். 11வது இடத்துல நம்ம ரஞ்சித் இருக்காப்ல. சோ ரஞ்சித்தும் அன்சிதாவும் தான் லீஸ்ட் ஓட்டிங்ல இருக்காங்க. சரிங்களா? சோ இது வந்து அபிஷியல் ஓட்டிங்கோட இதுல இவங்க எல்லாம் இருக்காங்க. பட் அன்அபிஷியல் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓட்டிங்ல வந்து இவங்க எல்லாம் இருக்காங்க. அபிஷியல் ஓட்டிங்க இதோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். அதுல எப்படி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே இதுக்கும் அதுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து புரியும். சோ அபிஷியல் ஓட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா வழக்கம் போலதான் முத்துக்குமரன் முதல் இடத்துல வந்து இருக்காப்ல. ரெண்டாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ராணுவ இருக்காப்ல. அபிஷியல்லையுமே செகண்ட் பிளேஸ் ராணுவ தான். இந்த இன்ஜுரி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஓட்டிங் சேஞ்ச் வந்து உருவாக்கி இருக்கு. மூணாவது இடம், இந்த இடம் தான் த்ரில்லிங்கான இடம் அப்படிங்கிற மாதிரி. சோ அன்அபிஷியல் என்ன பாத்தீங்க, மூணாவது இடத்துல சௌந்தர்யா இருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 பேருக்கு ஒரு 20,000 ஓட்டுக்கு டிஃபரன்ஸ் இருந்துச்சா ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும். இப்போ அபிஷியல்ல 3வது இடத்துல ஜாக்லின் இருக்காங்க, 4வது இடத்துல சௌந்தர்யா இருக்காங்க, 5வது இடத்துல மஞ்சரி இருக்காங்க. இந்த 3 பேருமே ஒரு கொலாப்ஸ் தான். 3வது இடத்துல இருந்த சௌந்தர்யா 4வது இடம் போயிட்டாங்க. 4வது இடத்துல இருந்த ஜாக்லின் வந்து 3வது இடத்துல இருக்காங்க அபிஷியல் ஓட்ல. அதே மாதிரி அன்அபிஷியல்ல 8வது இடத்துல இருந்த மஞ்சரி அபிஷியலா 5வது இடத்துல இருக்காங்க. அதுதான் இப்ப 4 பேர். சௌந்தர்யா 4வது இடம், 5வது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரி இருக்காங்க. அடுத்து 6வது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அருண் இருக்காரு, 7வது இடத்துல தீபக் இருக்காங்க, 8வது இடத்துல பவித்ரா ஜனனி இருக்காங்க, 9வது இடத்துல ரயான திருப்பியும் சொல்றேன் சேர்க்க வேண்டாம். சரிங்களா? 10ல வந்து பாத்தீங்கன்னா அன்சிதா, 11ல வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித் இருக்காங்க. இதுதான் இந்த அபிஷியல் ஓட்டிங்கோட லிஸ்ட். சோ இதுக்கு அதுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதுல நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ரயான் எடுத்துட்டு போயிட்டாப்ல. பட் பிக் பாஸ் டீம் கூட என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா 3 எவிக்ஷன் தான் பேசியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் அந்த மாதிரி ஒரு டாக்கிங் தான் போயிட்டு இருக்கு. பட் ஆனா ஃபைனலி ஒருவேளை அன்சிதா வச்சுக்கிறதுக்கு பிளான் பண்ணி, பட் வெளில போனா டபுள் எவிக்ஷன் அன்சிதா ரஞ்சித் கன்ஃபார்ம் எவிக்ட் ஆயிருவாங்க. பட் அப்படி இல்லாம வெளியில போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரயான NFB வேற யாராவது கொடுத்துட்டு போற மாதிரி எவிக் பண்ற மாதிரி பிளான் இருக்கு. ஏன்னா 4 பொண்ணுங்களும் சம்திங் பொண்ணுங்க வந்து கம்மி தான், 5 பேரும் என்னவோ தான் இருக்காங்க. சோ அதன் அடிப்படையில கூட ஏதாவது பிளான் பண்ணி எதுவும் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இதுல யார் வெளில போவாங்க உங்களோட ஒப்பீனியன் வந்து மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. என்ன பொறுத்தவரை ரஞ்சித் அன்சிதா கன்ஃபார்ம் எவிக் பண்ணிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? சோ இன்னொரு அப்டேட் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபினாலே பத்தி ஒன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு. சோ ஃபினாலே 130 நாட்கள் பிக் பாஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அந்த மாதிரி எந்த விஷயமுமே கிடையாது. சோ ஜனவரி மந்த்ல சோ 2 வீக் அதாவது செகண்ட் வீக் தேர்ட் வீக்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபினாலே வந்து கண்டிப்பா வந்துடும். சோ 2 டேட் கொடுத்துருக்காங்க. அந்த டேட் வந்து நான் இப்போதைக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகல. கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி சொன்னா எனக்கு அது ஒரு ஃபேக் நியூஸ் மாதிரி ஃப்ரெண்ட் பண்ணி விட்டுருவாங்க. சோ அதனால செகண்ட் ஆர் தேர்ட் வீக்ல கண்டிப்பா ஃபினாலே வந்துடும். சோ அதான் இன்னைக்கான ஃபினாலே பத்தின ஒரு அப்டேட் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? அந்த அப்டேட் தான். சோ எந்த வீக்ல இருக்கும் உங்களுக்கு எது டேட் ஏதாவது கெஸ்ஸிங்ல வந்தா சொல்லுங்க. யார் வெளில போவா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ல போட்டுவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.